பாவித்தவரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆத்துமாக்களை ரட்சிக்க வேண்டும் என்னும் ஆவலினால் அப்போஸ்தலரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ ஸ்நேக பெருக்கத்தினால் வேத சாட்சியான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புண்ணியங்களினால் மரணஸ்துதியரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருச்சபையின் தெளிவான தீபமான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மாமா எப்படி எப்படி ஆட்டும் உலகின் பாவங்களை போக்கும் உத்தம செம்மறி புருவயாம் உன்னத இயேசு கிறிஸ்துவே, எங்களை தயை பண்ணி ரட்சியும்.
வருகின்றார் 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 இறைவனுக்கு உகந்தவர் வருகின்றார் இறைவனுக்கு உகந்தவர் வருகின்றார் உன்னின்று பிரியாமல் நீ என்றும் அழைத்திருப்பாய் நீ என்றும் அழைத்திருப்பாய் உன் புகழை பாடுவது என் வாழ்வில் இன்பமையா உன் அருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பார். அன்பு தந்தையே, எங்களை படைத்தவரே, அன்பு செய்பவரே, எங்களுக்கு புனித அந்தோனியாரை பாதுகாவலராக தந்தவரே, உம்மை வாழ்த்தி மனிதருடைய அந்தோனியாருடைய விழாவை நாங்கள் கொண்டாடுவதற்காக இந்த திருக்கொடியை இந்த கொடியை நாங்கள் மந்திரிக்கவிருக்கின்றோம். இதை ஆசீர்வதித்து இறை மக்களாகிய நாங்கள் இந்த புனிதரை பார்க்கும் தோறெல்லாம் இவரிடம் விளங்கிய தாழ்ச்சி, இறைப்பற்று, அன்பு, கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடத்தல், இறை சித்தம் தேடுதல் இவைகளை கைக்கொண்டு வாழ்ந்த இவரை போல நாங்கள் வாழவும், இவருடைய வலிமை மிக்க ஜெபத்தால் எங்களுடைய கஷ்டங்கள், துன்பங்கள், வறுமைகள், நோய்கள் எல்லாம் நீங்கி நாங்கள் நலமடையவும் அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி அந்தோனியார் பாடல் பாடலாம். புனிதரே, தூயரே, அந்தோனியாரே, உம் அருட்கரங்கள் உலகெல்லாம் அரவணைப்பது போல நீலவானை முட்டி நிற்கும் கொடிக்கம் ஐயா உன் திருக்கொடி அழகுதரே வாழ்க.
அருளின் வழி நாளும் நடந்திட உண்மை பழி தியாக பழி உறவினில் இணைவோம். அன்பின் வழி அருளின் வழி நாளும் நடந்திட உண்மை வழி தியாகப் பலி உறவினில் இணைவோம். சுமை நீங்கி இங்கே சுகம் காண கூடுவோம். முகவாழ்வை நீக்கி அருள் வாழ்வை தேடுவோம். இதயத்தில் இறைவனை நாளும் ஏற்று மணிந்து வாழ மங்கள ஒளியுடன் மகிழுடன் யாவளைத்தோம். இறை குலமே வருக. மங்கள ஒளியுடன் மகிழுடன் யாவளைத்தோம். இறை குலமே வருக. பலியினில் கலந்திட வருகவென்றழைத்தோம். இறை குலமே வருக. இறை குலமே வருக. அன்பின் பழி அருளின் வழி நாளும் நடந்திட உண்மை பழி இறையரசு நாள்தோறும் செழித்தோங்கிட இறைபலியில் இறைவனின் துணை தினம் வேண்டுவோம். அன்பில் நாமும் இணைந்து குடும்பமாக மலருவோம். அகிலமெங்கும் இறைவனின் சாட்சியாக வாழுவோம். ஆறுதல் வழங்கிடும் அன்பு இயேசு பாதம் தேடி இணைந்து வாருங்கள் இறைவன் பழியில் கலந்திட. இணைந்து வாருங்கள் இணைந்து வாருங்கள் மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் பழியில் கலந்திட இணைந்து வாருங்கள். இறைவன் பலியில் கலந்திட விரைந்திடுவோம். அந்தோனியாரைப் போல இறைவனின் பற்றுக்கொண்டு அவருடைய பக்தராக இருப்போம். இறைவன் நம்மை ஆசிர்வதிக்கவும் அந்தோனியாருடைய ஜெபத்தின் வழியாக அனைத்து அனுகூலங்களையும் நாம் பெறவும் வேண்டி தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவனோடு இணைந்த நிலையில் இறைக்கரமே தன்கரம் என ஏற்று வாழும் கோடி அற்புதரான தூய அந்தோணியாரின் அன்பு பக்தர்களே, நமது ஊர் பாதுகாவலரான தூய அந்தோணியாரின் அன்பு பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றோம். புன்னகை பூத்த மலராய் பூவின் நறுமணமாய் புவியில் புகழ்பாடும் புண்ணியராய் விளங்கும் நம் புனிதரின் கொடியேற்ற திருப்பலியை சிறப்பிக்க ஜெபிக்க வந்திருக்கும் நம் மறைமாவட்டத்தின் ஆயர் மேதகு ஆயர் ஸ்டீபன் அவர்களையும் அவர்களோடு இணைந்து பணிபுரியும் மறைமாவட்ட முதன்மை குரு அருட்பணியாளர் ரவிபாலன் அவர்களையும் வாழ்த்தி வரவேற்கின்றோம். உயர ஏற்றப்பட்ட கொடியைப் போல் எம் மக்களின் வாழ்வும் எண்ணங்களும் உயர்ந்து நிற்கவும் மனங்கள் மகிழ்ச்சியால் திளைத்து வாழ ஜெபிப்போம். மேலும் இன்றைய மைய சிந்தனையாய் நமக்கு கொடுக்கப்பட்டது இயேசுவை கரங்களில் தாங்கியவர் என்ற இறைமொழியை செவிக்கு விருந்தாய் மருந்தாய் மாற்றிக்கொண்டு வாழ நம் புனிதரிடம் பரிந்துரைப்போம். இறைவன் கடந்து வந்த பாதைகளில் புனிதரின் வழியாக பயணத்திற்கு நன்றி கூறவும் வரும் நாட்களில் புனிதரின் அருளும் இரக்கமும் நன்மை தடமும் நம் வாழ்வில் பெற்று வாழ இறைவேண்டல் செய்வோம். இப்பலியில் ஒளியேற்றுதல் ஒளி மனிதன் முன் ஒளிர்க என்ற இறைமொழிக்கேற்ப இருளின் கணமாய் பாவ இருளை அகற்றி அருள் ஒளியாம் கிறிஸ்து பேரொளியாய் நம்மில் உதயமாகி இப்போது நம் மறைமாவட்ட ஆயர் அவர்கள் இப்போது ஒளியேற்றுவார்கள். அதனைத் தொடர்ந்து பங்கு தந்தை பாலன் அவர்களும்
அருட்சகோதரி அமலா அவர்களும் திரு கனி அவர்களும் சிறுவன் ஜோயல் அவர்களும் ஒளியேற்றுவார்கள். எல்லாரும் சேர்ந்து ஒளியாம் இறையே வாராய், எளியோர் நெஞ்சம் தனிலே ஒளியாம் இறையே வாராய். பெண்ணில் வாழும் விமலா, மண்ணில் வாடும் மாந்த, விண்ணில் வாழும் விமலா, மண்ணில் வாடும் மாந்த, உம்மை நம்பி வாழ உதவி அருளும் இறைவா. ஒளியே எழிலே வருக, ஒளியே எழிலே வருக, ஒளியாம் இறையே வாராய், எளியோர் நெஞ்சம் கனிலே ஒளியாம் இறையே வாராய். அன்புக்கும் பாசத்திற்கும் உரியவர்களே, அந்தோனியாரின் பக்தர்களே, திருப்பலி முடிய வேண்டிய நேரம். இப்பொழுது திருப்பலி ஆரம்பித்திருக்கின்றோம். ஏனெனில் 4 மணியிலிருந்து 7 மணி வரை என்னை அங்கே இறுதி ஆஸ்பத்திரியில் இன்னைக்கு ஜூபிலி கொண்டாடுறதுனால தலைமை தாங்க அவர்கள் என்னை அழைத்தார்கள். அங்கிருந்து விடமாட்டேன் என்றார்கள். நான் எப்படியாவது தந்தை அழைத்திருக்கிறார், மக்கள் காத்திருப்பார்கள் என்று வந்திருக்கிறேன். இதுவரைக்கும் காத்திருந்த உங்களிடம் மனம் வருந்துகிறேன். ஏனென்றால் காலம் தாழ்த்தி விட்டது. ஆனால் அந்தோனியார் நம் மத்தியில் இருக்கிறார். இயேசு அவரை நமக்கு புனிதராக தந்திருக்கிறார். இந்த இடம் புனிதமானது, நீங்களும் புனிதமானவர்கள். ஏனென்றால் இயேசு உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறார், உங்களுடைய மத்தியில் இருக்கிறார், உங்கள் உடலில் இருக்கிறார். எனவே இந்த உடலால் இறைவனை பெருமைப்படுத்த, இந்த உடலால் இறைவனை வாழ்த்த, இந்த நாவால் ஆண்டவரை புகழ, அந்தோனியாரை போல வாழ முடிவெடுப்போம். தவறுகளுக்காக ஆண்டவரை பழித்துரைத்த நேரங்கள், பிறரை பழித்துரைத்த நேரங்கள், அவர்களுக்கு எதிராக பேசியது, இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி அவர்களுடைய மனதை புண்படுத்திய நேரங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைப்பாராக, நம் பாவங்களை எல்லாம் மன்னிப்பாராக, நம்மை தூயவர்களாக மாற்றி நிறை வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும்.
எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதம். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் மக்களாகி எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எனக்காகத்தானே நீ எல்லாம் செய்தாய், எனக்கென்று அழகான உலகம் செய்தாய். உன்னோடு உறவாட உயிர்கள் செய்தாய், என்னை மீட்கத்தானே நீ உயிரும் தந்தாய். தேவா, நான் உனக்கென்ன செய்வேன் ஐயா, உன் அன்புக்கு சான்றாக வாழ்வேன் ஐயா. தேவா, நான் உனக்கென்ன செய்வேன் ஐயா, உன் அன்புக்கு சான்றாக வாழ்வேன் ஐயா. எனக்காகத்தானே நீ எல்லாம் செய்தாய், எனக்கென்று அழகான உலகம் செய்தாய். உறவுகள் ஆயிரம் நீயும் தந்தாய், உன் பாதம் அமர்கின்ற வரமும் தந்தாய். உறவுகள் ஆயிரம் நீயும் தந்தாய், உன் பாதம் அமர்கின்ற வரமும் தந்தாய். சிலுவைகள் தந்து நீ ஞானம் தந்தாய், சிறகுகள் தந்து நீ வானம் தந்தாய். சிலுவைகள் தந்து நீ ஞானம் தந்தாய். இருளான பாதையில் நிலவை தந்தாய், இருளான பாதையில் நிலவை தந்தாய், எரிகின்ற பாலையில் மேகம் தந்தாய். தேவா, நான் உனக்கென்ன செய்வேன் ஐயா, உன் அன்புக்கு சான்றாக வாழ்வேன் ஐயா. தேவா, நான் உனக்கென்ன செய்வேன் ஐயா, உன் அன்புக்கு சான்றாக வாழ்வேன் ஐயா. எனக்காகத்தானே நீ எல்லாம் செய்தாய், எனக்கென்று அழகான உலகம் செய்தாய். ஒரு கோடி கனவுகள் எனக்கு தந்தாய், நீ தந்தாய்.
பூக்களை ரசிக்கின்ற பார்வை தந்தாய், முட்களில் நடக்கின்ற பாதம் தந்தாய். பூக்களை ரசிக்கின்ற பார்வை தந்தாய், முட்களில் நடக்கின்ற பாதம் தந்தாய். இதயத்தின் ஆழத்தில் ஈரம் தந்தாய், இதயத்தின் ஆழத்தில் ஈரம் தந்தாய், இதமாக சுமக்கின்ற வாரம் தந்தாய். தேவா நான் உனக்கென்ன செய்வேன் ஐயா, உன் அன்புக்கு சான்றாக வாழ்வேன் ஐயா. தேவா நான் உனக்கென்ன செய்வேன் ஐயா, உன் அன்புக்கு சான்றாக வாழ்வேன் ஐயா. எனக்காக தானே நீ எல்லாம் செய்தாய், எனக்கென்று அழகான உலகம் செய்தாய். என்னோடு உறவாட உயிர்கள் செய்தாய், உலகம் செய்தாய். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, திருவசனங்கள் 1 முதல் 7 வரை மற்றும் 11 முதல் 13 வரை. ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன், நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரையொருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே, தூய ஆவியும் ஒன்றே. அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே, நாம் கொண்டுள்ள நம்பிக்கை ஒன்றே, திருமுழுக்கு ஒன்றே, எல்லோருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே. அவர் எல்லோருக்கும் மேலானவர், எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர், எல்லாருக்குள்ளும் இருப்பவர். கிறிஸ்து கொடுக்க விரும்பும் அளவுக்கேற்ப நம் ஒவ்வொருவருக்கும் அருள் அளிக்கப்பட்டுள்ளது. அவரே சிலரை திருத்தூதராகவும் சிலரை இறைவாக்கினராகவும் வேறு சிலரை நற்செய்தியாளர்களாகவும் ஆயர்களாகவும் போதகர்களாகவும் ஏற்படுத்தினார். திருத்தொண்டாற்ற இறைமக்களை ஆயப்படுத்தவும் கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்பவும் இவர்களை அவர் ஏற்படுத்தினார். அதனால் நாம் எல்லாரும் ஆனந்தமுடனே பாடிடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 10. அக்காலத்தில் ஆண்டவர் வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவராக அனுப்பினார். அப்போது வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள், ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன். மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புபவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவரிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து
அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் உரிமையுடையவரே, வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே உமக்கு புகழ். எனக்கு மிகவும் பிரியமான வணக்கத்திற்கும் போற்றுதற்கும் உரிய இறைமக்களே, மாலை பொழுது தளர்ந்திருப்பீர்கள், சோர்ந்திருப்பீர்கள். இந்த நேரத்தில் இறை வார்த்தையை உங்களுக்கு உரைப்பது மிகவும் கடினமானதாக இருக்கும். இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு மிகவும் அருமையான நாள். அந்தோனியாருடைய திருவிழாவை முன்னிட்டு நாம் கொடியேற்றுகிறோம். அருமையான விளக்குகள். நாங்கள் அங்கே வந்து கொண்டிருக்கும் பொழுது தொலைவில் இருந்து மிகவும் அக்களிப்போடு சிறப்பாக சிரமம் மேற்கொண்டு இதை எப்படியும் ஒரு புனித தலமாக மிக பெருவாரியான மக்கள் வர வேண்டும் என்று முகமுழுமூச்சோடு உழைக்கின்றவர் தந்தை பாலன் அவர்கள். அவருடைய முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்று கருவொலி எழுப்பி நாம் ஆசைப்படுவோம். இன்றைய நாளில் நம்முடைய சிப்பக்குளத்தில் வந்திருக்கின்ற முதன்மை தந்தை பேரருள் தந்தை டொமினிக் அவர்களையும், லூஷன் தந்தை விவிலியம் மற்றும் அனைத்து பணிக்குழுக்களுக்கும் தொடர்பாளர்களாக இருக்கின்ற அவரையும், நம்முடைய செயலர் தந்தை ஜார்ஜ் அவர்களையும், நம்முடைய மினிஸ்டர் தந்தை மைக்கேல் அவர்களையும், பாளையங்கோட்டையிலேருந்து வந்திருக்கீங்களா தந்தை வெங்கடாச்சலம் திருத்தலம் இல்லையா? ஆமாம், உங்கள் பேர் சேவியர் அவர்களையும், அருமை சகோதரிகளையும், அன்பு மக்களையும். மற்றவன் எனக்கு அறிவு சொல்ல வேண்டிய தேவையில்லை. நம்முடைய ஊர்கள்லேயும் இந்த மாதிரி இருக்கும். பார்த்துக்குங்க, பெரியவன் யார் சொல்படி கேட்கணும் அப்படின்னு சொல்லி, தலைவன் யார் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய சண்டை நமக்கு இருக்கும். ஆனால் இயேசு என்ன சொல்லுகிறார் தெரியுமா? உங்களில் பெரியவனாக இருக்க விரும்புகிறவன் உங்கள் பணியாளராக இருக்கட்டும். எப்படி அவர் மாற்றி அமைக்கிறார் தெரியுமா? இயேசுவை போல அன்பையும் அருளையும் தாழ்ச்சியையும் அடக்கமுடைமை என்று திருவள்ளுவர் சொல்லுவார். அவருக்கு தாழ்ச்சி என்ற வார்த்தை தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதனால திருவள்ளுவர் பெருமான் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அடக்கமுடைமை ஆறுயிர் உட்கும் அப்படின்னு சொல்லுவார். அடக்கம் என்பது மிகப்பெரிய ஒரு பண்பு. அந்த மனிதன் அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை இருள் உய்த்துவிடும். அடக்கம் அது அமரருள் பெரியவனுடைய மத்தியில் உன்னை உயர்த்தும் அடக்கமுடைமை. ஆனால் அடங்காமை இருள் உய்த்துவிடும் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் இயேசுவும். உங்களுள் பெரியவனாக விரும்புகிறவன், கட்டளையிட விரும்புகிறவன், ஆணவம் மிக்கவன், அதிகாரமாக இருக்கக்கூடியவன் எவனும் உங்கள் பணியாளனாக இருக்க வேண்டும். முதன்மையாக இருக்க விரும்புகிறவன் உங்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும். எப்படி வார்த்தைகளை எல்லாம் போட்டு தாழ்ச்சியோடு நம்ம இருக்க வேணும், தொண்டர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு சொல்றது புரிகிறதா? மேலும் லூக்கா 22:27 சொல்லுகிறார், நான் உங்கள் நடுவே பணிவிடை புரியவனாக இருக்கிறேன். பணிவிடை ஏற்கல, எல்லாரும் எனக்கு உதவி செய்யணும், எல்லாரும் எனக்கு பணிவிடை புரியணும். நான் இப்படி சொன்னா, ஆம் என்று சொன்னால் 1000 பேர் வரணும், என்று சொன்னால் 20 பேர் வரணும். இந்த மாதிரி நான் அதிகார தோரணையோடு வரவில்லை. உங்கள் நடுவே நான் பணி செய்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். மேலும் நான் மனத்தாழ்மையும் கனிவும் உடையவன். இதை போல எந்த மனிதனும் சொன்னதே கிடையாது இந்த உலகத்தில். ஆண்டவர் இயேசுவை போல மனத்தாழ்மையும் கனிவும் உடையவன் யாரும் கிடையாது. இயேசுவின் மீட்புக்கு வாழ்வின் பணியினை குறிக்கிறது. இயேசு தம்மை மீட்பராக தெரிவிக்கிறார். இது அவரது இயல்பில் இருந்து வருகிறது. அவரிலே கிறிஸ்தவ வாழ்வு தொடங்குகிறது. அவர் தாழ்ச்சியாக இருந்தது போல அவர் மிகப்பெரிய தாழ்ச்சியை எப்பொழுது காண்பிச்சாருன்னு யாராவது சொல்ல முடியுமா? திருவிருந்து பெரிய ஆளுக்கிழமை இருக்குது இல்லையா?
ஆண்டவர் நற்கருணையை ஏற்படுத்தி அந்த நாளில் அவருடைய சீடர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறாரு. பந்தியில் இருந்தவர் அதிலே எழுந்து தன்னுடைய விடைகள் எல்லாத்தையும் உடைகளை கழற்றி இருப்பில் கட்டிக்கிட்டு அவர் தன்னுடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவினார். நம்முடைய பிரான்சிஸ் போப் இருக்கிறார் தெரியுமா? நான் வெளியே இருக்கிறவங்களுடைய பாதங்களை கழுவ மாட்டேன், நான் அன்றைக்கு சிறைச்சாலைக்கு செல்வேன், அங்கே திருடன், கொள்ளைக்காரன், சண்டாளன், அது பண்ணவன் இது பண்ணவன் அப்படின்னு சொல்லி சிறையில் இருக்கிறாங்க இல்லையா? எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. அன்புமிக்கவர்களே, இறை அரசு மண்ணில் வளர வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு ஜெபத்தின் வழியாக கற்றுக் கொடுத்தார். அந்த ஜெபத்தை உருக்கமாக சொல்லுவோம். வந்தாயே உன் திருக்கொடி வானில் பறக்குதையா, உன் புகழும் நாளும் பெருகுதையா, உன் திருக்கொடி வானில் பறக்குதையா, உன் புகழும் நாளும் பெருகுதையா. அக்குரவே பொழிலவே அக்கோடியாரே, அக்குரவே பொழிலவே அக்கோடியாரே. தீயவளை வென்றவரே, தீராத நோய்களை தீர்த்தவரே, சிலுவையா தீயவளை வென்றவரே, தீராத நோய்களை தீர்த்தவரே, இறைவார்த்தை இனிமையாய் எடுத்துரைத்தீரேன், இறைவா புகழை என்று பெற்றாயே, இறைவார்த்தை இனிமையாய் உன் திருக்கொடி வானில் பறக்குதையா, உன் புகழும் நாளும் பெருகுதையா, உன் திருக்கொடி வானில் பறக்குதையா, உன் புகழும் நாளும் பெருகுதையா. அக்குரவே பொழிலவே அக்கோடியாரே, அக்குரவே பொழிலவே அக்கோடியாரே. இதயத்தை பார்த்தவரே, நற்கருணை மகிமையை எடுத்துரைத்தீரேன், குழந்தை இயேசுவோடு வாழ்ந்து வந்த போப்பானவர் போய் சிறையில் இருக்க உங்களுடைய கால்களை கழுவ முடியுமா? நம்ம இன்னும் பக்குவம் பெறல, அவர் பெண்களுடைய பாதங்களையும் கழுவினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவு தாழ்ச்சி தெரியுமா? இயேசுவை விட இயேசு 12 அப்போஸ்தலர்கள் ஆண்களுடைய கால்களை கழுவினார், பெண்களுடைய பாதங்களை அவர் கழுவவில்லை. விவிலியம் சொல்லவில்லை, அவர் கழுவி இருக்க முடியும். அவர் தாழ்ச்சியின் மன்னன் அல்லவா, தாழ்ச்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டு அல்லவா. அதனால அவர் எல்லாருக்கும் பணி செய்தார். என்னை நீங்கள் ஆண்டவர் என்று அழைக்கிறீர்கள், போதகர் என்று அழைக்கிறீர்கள், பெரியவன் வல்லவன் என்று என்னை அழைக்கிறீர்கள், நான் உங்கள் பாதங்களை கழுவினேன் என்றால் என்ன அதிகாரம் மிக்க, என்ன வலிமை மிக்க போதனை! இதை போல இந்த உலகத்தில் எந்த தத்துவ ஞானியும் எந்த ஞானம் படைத்தவனோ என்ன வல்லமை படைத்தவனோ அப்படி சொன்னது கிடையாது. அதுதான் இயேசு மற்றவர்களை விட வித்தியாசமாக இருக்கிறார். அதனால் அவர் எல்லாரையும் பிடித்து இழுக்கிறார். அவர் தான் சொன்னார். அதனால் இத்தகைய இயேசு யாருக்கு கையில் வர்றாரு? அந்தோனியாருடைய கையில் வர்றாரு. அந்தோனியார் அகம்பாவம் பிடிச்சவராக இருந்தா, மற்றவங்களை மதிக்காதவராக இருந்தா, மற்றவங்களை அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்து அவனை மதிக்காம கொச்சைப்படுத்தி அவமானப்படுத்தி மற்றவர்களை எல்லாம் துவேஷம் பண்ணுறவராக இருந்தா அவருக்கு கையில் ஒருவதுமே இயேசு வரமாட்டார்.
உன் கையில் என் கையில் ஏன் ஆண்டவர் வர்றதில்லை? அகங்காரம் நம்மகிட்ட இருக்குது. நம்ம ஏழைகள் ஆனாலும் சில சமயத்தில் அலங்காரம் இருக்குது. மற்றவங்களை துவேஷிக்கிறது இருக்குது, மற்றவங்களை திட்டுறது இருக்கிறது. நான் மட்டும்தான் யோக்கியன், மற்றவன் எல்லாரும் பாவி அப்படின்னு நினைக்கிற ஒரு மனோபாவம் இருக்கிறது. ஆனால் அந்தோனியார் அப்படி நினைத்தாரா? ஆண்டவரை அப்படியே தன்னுடைய வாழ்வாக கொண்டார். ஆண்டவர்கிட்ட ஒரு முறை அவர் பிரசங்கம் பண்ணும்போது என்ன சொன்னார் தெரியுமா? அம்மா அப்பாவை காலை கொண்டு மிதிக்கிறவன் காலை வெட்டி போடணும் அப்படின்னாரு. அம்மா அப்பாவுக்கு மேலே அந்தோனியாருக்கு மிகப்பெரிய மதிப்பு உண்டு. பார்த்துக்குங்க, உன்னை பெற்று வளர்த்து 10 மாதம் சுமந்த ஒரு அம்மாவை நீ காலால் மிதிக்க முடியுமாடா அப்படின்னு கேட்டார். அவர் அந்த பிரசங்கத்தில் சொன்னார், தன்னுடைய அம்மாவை காலால் மிதிக்கிறவன் காலை வெட்டி போடணும். அவன் என்ன செய்தான் தெரியுமா? வீட்டுக்கு வந்தான், ஒரு வெட்டறிவாளை ஒரு பெரிய கத்தியை எடுத்தான், காலை துண்டாக்கி போட்டேன். அப்படியே ரத்தம் அடியுது. ஓ என்று கதறி அழுகிறான். என்னடா பண்ணிவிட்ட அப்படின்னு அவங்க அம்மா வர்றாங்க. ஏண்டா இப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்தோனியார் தான் அம்மாவை காலால் மிதிச்சவனை காலை வெட்டி போடணும் அப்படின்னு சொன்னார். நானும் வெட்டி போட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். அந்த அம்மாவுக்கு தாங்க முடியவில்லை. அந்தோனியார் தான் இந்த தப்பை பண்ணியிருக்கிறாரு. அவர் ஆண்டவர் சொன்னாருன்னு சொல்லி இந்த வார்த்தையை சொல்லி என் மகனுடைய காலை வெட்ட வச்சுட்டாரு அப்படின்னு ஒரு பக்கம் கோபம், ஒரு பக்கம் தாபம், ஒரு பக்கம் அந்தோனியாருக்கு மேலே மதிப்பு. தன்னுடைய மகனை வெட்டப்பட்ட காலோடு எங்கே கூட்டி வருகிறார்கள்? அந்தோனியார்கிட்ட கூட்டிகிட்டு வர்றாங்க. என் மகன் காலை வெட்டி போட்டான், பெரியவரே அவனுடைய காலை நீர் சரிப்படுத்தும் அப்படின்னு சொல்லி கேட்குறார். அப்போ அந்தோனியார் என்ன செய்தார்? எதுக்காக அவன் காலை வெட்டினான்? அம்மாவை மிதித்ததுக்காக. நீங்கள் அவனுடைய காலை வெட்டணும்னு சொன்னீங்களாமே, நீங்கள் சொன்னதுனால அவன் ஓடி வந்து அப்படியே வெட்டி போட்டான் ஆண்டவரை. மிதி வாங்கின அந்த அம்மா தன் மகனை சுமந்து வந்து வருகிறத பார்த்து அந்தோனியார் அப்படியே அழுகிறாரு, மனம் கசிகிறாரு, ஆண்டவர்கிட்ட வேண்டுறாரு. ஓ, உம்முடைய வேதத்தையும் உம்முடைய போதனைகளையும் நான் மிக அருமையாக மிக வன்மையாக போதித்து விட்டேனோ? பையன் காலை வெட்டுற அளவுக்கு நான் என்னுடைய போதனை மிக கடுமையாக அமைந்ததோ? ஆண்டவரே என்னை மன்னிச்சிரும், எல்லாரும் மனம் மாற வேண்டும் என்றுதான் நான் விரும்புகிறேன். ஆனால் இவன் ஓடி போய் தன்னுடைய காலை வெட்டி விட்டானே, அதனால் காலை அவனுடைய காலோடு ஒட்டுகிறார். என்ன ஆச்சரியம், கால் ஒட்டி போச்சு, சுகமாயிட்டான். அழுகையோடும் கண்ணீரோடும் கம்பலோடும் வேண்டிய அந்த வேண்டுதலை அந்தோனியார் கேட்டார். அங்கே பாருங்க, ஒரு அம்மாவினுடைய அந்த குரலை கேட்டா. ஏம்மா, நான் விவிலியத்தில் சொல்லி இருக்கிறது தானே சொன்னேன், அப்பா அம்மாவை மதிச்சு நட அப்படின்னு தானே சொன்னேன். மதிச்சு நடந்தான்னு சொன்ன அவன் காலை எடுத்து உங்களை அடிப்பானா? அந்த மாதிரி நான் சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு அவர் சொல்லலை. அந்த அம்மாவனுடைய வேண்டுதலை கேட்டு அவர் அப்படியே மனம் கசிகிறார். அவருடைய மனதானது இளகுகிறது. அவர் தாழ்மையோடு தாழ்ச்சியோடு தான் செய்தது தவறுதான் அப்படின்றதை உணர்கிறார். ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்கிறார், அவரிடம் வேண்டுகிறார். வேண்டும் பொழுது ஆண்டவர் இறங்கி வருகிறார். அன்புக்குரியவர்களே, ஆணவம் பிடிச்சவனை ஒரு தனுமே அண்டாக மாட்டான். ஆண்டவர் ஆணவம் பிடிச்சவராக இருந்தார், அவர் பக்கத்தில் யாராவது வருவாங்களா? தன்னடக்கம் இருப்பவன் தான் சாதனையாளன், தன்னை கட்டுப்படுத்துபவன் தான் அறிவாளி, தன்னை கட்டுப்படுத்தவன் பெரிய சிகரத்தை எட்டலாம். நீ நினைப்பதை, நீ ஆசைப்படுவதை எட்டி பிடிக்கலாம். எப்படி? தாழ்ச்சியோடு இருக்கிறவன், பொறுமையோடு இருக்கிறவன், கனிவோடு இருக்கிறவன். அடக்கமுடைமை வெற்றி தரும், லட்சியத்தை எட்டி பிடிக்கும், மனிதனை சரி செய்யும் மந்திரம், மனிதனை பக்குவப்படுத்தும் மந்திரம், மனிதனை புனிதனாக்கும் மந்திரம் தாழ்ச்சி, அடக்கமுடைமை. அதை அந்தோனியார் நம்முடைய போதகர் செய்தார். அதனால் இரவில் அவர் வேண்டிக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய கையில் வந்து இயேசு பெரியவராகவோ அரசராக வந்து அவருடைய கையில் தவழவில்லை. ஒரு ஏழையாக, ஒரு குழந்தையாக அவருடைய கன்னத்தில் முத்தமிடுகிறார். அவரை பார்த்து சிரிக்கிறார், அவரை பார்த்து கொஞ்சுகிறார். சில சமயத்தில் அந்தோனியாரை பார்த்தா
உங்களுக்கு பொறாமை வருமா? யாராவது அந்தோனியாரை பார்த்து பொறாமைப்பட்டிருக்கீங்களா? அவர்கிட்ட வேண்டவும், அவரிடமிருந்து நல்ல காரியங்களை பெற்றுக்கொள்ளவும், அவரிடமிருந்து நல்ல அனுகூலங்களை பெற்றுக்கொள்ளவும் தான் அவர்கிட்ட வருவான். ஆனால் நான் அவரை பார்த்து பொறாமைப்பட்டிருக்கிறேன். என்னையா, நீ மட்டும் இயேசுவை கையில் ஏந்தி இருக்கிறியே, என் கையில் அவர் வர்றதுக்காக நீ ஜெபிக்க கூடாதா? நான் வச்சு அவரை கொஞ்சம் கூடாதா? அவர் என் கன்னத்தை வருடக்கூடாதா? அவர் என்னை முத்தமிடக்கூடாதா? நீ மட்டும் சின்ன குழந்தை இயேசுவை முத்தமிட்டாயே. அன்புமிக்கவர்களே, அதுதான் தாழ்ச்சி. அந்த ஏக்கம் நமக்கு இருக்க வேண்டும். அந்த ஏக்கம் இருந்தால் எல்லாம் நிறைவேறும். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்புமிக்கவர்களே, அனைவரும் எழுந்து நின்று தாழ்ச்சி என்ற புண்ணியம் நமக்கு வேண்டும். அந்த தாழ்ச்சியோடு இருந்தால் இறைவன் நம்முடைய கையில் வந்து தவழ்வார் என்ற அந்த நம்பிக்கையில் அந்தோனியார் வழியாக நம்முடைய ஜெபங்களை எல்லாம் ஆண்டவரிடம் பாதகாணிக்கையாக்குவோம். நீர் எந்தன் பாறை, இந்த பாறையின் மேல் திருச்சபையை கட்டுவேன் என்று மொழிந்த எம் இறைவா, எம் திருத்தந்தை லியோ, மறை மாவட்ட நிர்வாகி மேதகு ஆயர் ஸ்டீபன் மற்றும் அனைத்து ஆயர்கள், குருக்கள், கண்ணியர்கள், பொது நிலையினர் அனைவரும் தங்கள் பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்டுள்ள மந்தைகளை பேணி காத்து வழி நடத்திட தேவையான அருள் வரங்களை நிறைவாய் பொழிந்து இறை ஆட்சியின் பாதையில் பயணிக்க வேண்டிய அருளை தர இறைவா உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வரங்களை பொழியும் இறைவா, பொது நலனை பேணி காக்கும் நாட்டு தலைவர்கள், அவர்களது உதவியாளர்கள் அனைவரும் தங்களது பொறுப்பை உணர்ந்து மக்களின் நலனை மனதில் கொண்டு பணியாற்ற தேவையான அருள் வரங்களை பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வரங்களை பொழியும் இறைவா, கோடி அற்புதரான பரிந்துரையை நாடி வந்திருக்கும் பக்தர்கள் அனைவரும் இறையன்பு பிறரன்பு செயல்களின் வழியாக இறைவனின் ஆறுதலையும் அன்பையும் பெற்று குடும்பங்களில் அமைதி, மகிழ்ச்சி, ஒற்றுமையையும் கொண்டு வாழவும் அன்பின் பிள்ளைகளாய் வாழ வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அரவணைக்கும் இறைவா, இன்று நாம் அனைவரும் நம் திருத்தல பாதுகாவலரான தூய அந்தோனியாரின் கொடியேற்ற விழாவினை தொடங்கியுள்ள இந்நவ நாட்களில் புனிதரின் பாதையில் தடம் பதித்து புனிதம் காணவும், உயர ஏற்றப்பட்ட கொடியை போன்று உழைப்பால் உயர்ந்து உள்ளத்தால் எண்ணங்களால் ஏற்றம்பெற செய்ய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தெய்வமே இறைவா, வார்த்தையால் வாழ்வால் இயேசுவை நம் கரங்களில் தாங்கிய நம் புனிதர் நம்மையும் நம் ஊர் மக்களையும் குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதித்து வழிநடத்தவும் கரங்களின் வழியாக கருணை காட்டக்கூடிய அருளை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையின் நாயகனே எம் இறைவா, கோடி அற்புதரான புனித அந்தோனியாரின் பரிந்துரையை நாடி தேடி வந்துள்ள உம் மக்களின் வாழ்வும் பணியும் சிறந்து விளங்கவும், அவர்கள் பொருளாதாரத்திலும் அருள் வாழ்விலும் சிறந்து விளங்கவும், அவர்களின் பல்வேறு விதமான தேவைகள் சந்திக்க பெற்று வாழ்வில் வளம் காண வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சிறகுகள் தந்து நீ வானம் தந்தாய், சிலுவைகள் தந்து நீ ஞானம் தந்தாய், இருளான பாதையில் நிலவை தந்தாய், எரிகின்ற பாலையில் மேகம் தந்தாய். ஆண்டவரே, இஸ்ராயல் மக்களை வழிநடத்தி அவர்களுக்கு அன்பு காட்டியவரே, எங்கள் மக்கள் மீதும் நீர் இரக்கமாயிரும். கருணை, அன்பு, நேசம், நீதி இவைகளை தந்து வறுமையிலிருந்து எங்களை விடுவித்து, தொல்லைகளில் இருந்தும் துன்பங்களில் இருந்தும் விடுவித்து உம்முடைய அன்பு பிள்ளைகளாக நாங்கள் வாழவும், புனித அந்தோனியாருடைய ஜெபத்தினால் எல்லா நலன்களையும் நாங்கள் பெறவும் அருள் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
ஏற்றுக்கொள்ளும். ஆபேலின் காணிக்கையை ஏற்றுக்கொண்டீர், என் உழைப்பின் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும். வறுமை தீரவும் வளமை வாழவும், வறுமை தீரவும் வளமை வாழவும், அனைத்தையும் நான் பகிர்கின்றேன், அனைத்தையும் நான் பகிர்கின்றேன். நீலத்தில் விளைந்த கோதுமையை அப்பமாய் உமக்கு அர்ப்பணிக்கின்றேன். வாழ்வளிக்கும் அப்பமாய் மாறுமே, வாழ்வை எமக்கு அருளுமே. அன்புமிக்கோரே, நாம் ஒப்பு கொடுக்கும் திவ்ய பலி எல்லாம் வல்ல தந்தைக்கு ஏற்ற பலியாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித அந்தோனியாரின் விழாவில் நாங்கள் உளம் கனிந்து செலுத்தும் பலி உமக்கு உகந்ததாய் இருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களையே முழுமையாக உமக்கு அளித்து உம்மை புகழ்ந்தேத்த செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆதி தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோனியாருடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்தருளினீர். அவருடைய இறைப்பற்று மிக்க வாழ்வை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வான தூதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண் இசைத்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, 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 ஓசன்னா. உங்களுக்காகவும் உங்களுடைய கருத்துக்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவிருக்கும் திருவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் சிதறலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் திருத்தலத்தின் பாதுகாவலரான கருப்புமன் பதுவா நகர் புனித அந்தோணியார், இவ்வுலகில் உமக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. அன்புமிக்கவர்களே, இறை அரசு மண்ணில் மலர வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு ஜெபத்தின் வழியாக கற்றுக் கொடுத்தார். அந்த ஜெபத்தை உருக்கமாக சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, 72 பேரை நீர் அனுப்பினீர். ஓநாய்களிடையே ஆடுகளை அனுப்புவது போல உங்களை அனுப்புகிறேன். துன்பம் வரும், தொல்லை வரும், தளர்வுகள் வரும். உங்களை கொல்வார்கள், அரசாங்கத்திற்கு முன்னால் நிறுத்துவார்கள். அது இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, அவதிப்படுகின்ற துன்பப்படுகின்ற இயேசுவின் பெயரால் எல்லா துன்பங்களையும் உபத்திரங்களையும் உபாதைகளையும் பெறுகின்ற அனைவர் மீதும் இரக்கமாயிரும். நாங்கள் உம்முடைய அன்புக்கும் அருளுக்கும் எங்களுடைய வாழ்வு சான்று பகர எந்த துன்பத்திலும்
உம்மை நாங்கள் பற்றுக்கோடாக கொண்டு ஏற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இறைமகன் நம் ஆண்டவர் இயேசு நமக்கு தருகின்ற அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் இந்த திருவுடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் உள்ளத்திற்கும் உடலுக்கும் அருமருந்தாகிட அருள் புரியும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியல்லும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நிறை வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வதாக. ஆமென். வார்த்தையாக இருந்தவரே, வடிவெடுத்து வந்தவரே, காத்திருந்த சேயனுக்கு உம்முடலை தருவாயா, தருவாயா, தருவாயா. உண்மையே உயிரே உள்ளம் வர சம்மதமா, உண்மையே உயிரே உள்ளம் வர சம்மதமா, இறைவா சம்மதமா. இருந்த என்னை விருந்துக்கு அழைத்து வந்தாய், உதாரி மைந்தன் என்னை புத்தாடை அடிய வைத்தாய். வீதியில இருந்த என்னை விருந்துக்கு அழைத்து வந்தாய், உதாரி மைந்தன் என்னை புத்தாடை அடிய வைத்தாய். வெறுமையான பாத்திரம் நான் அப்பங்களால் வழிய செய்தாய், பாத்திரம் நான் அப்பங்களால் வலிய செய்வாய். ஒன்றுமில்ல கச்சாடி நான் ரசமாய் நீ நிரப்பிடுவாய். உண்மையே உயிரே
உள்ளம் வர சம்மதமா உண்மையே உயிரே உள்ளம் வர சம்மதமா இறைவா சம்மதமா இருந்த என்னை என்னருகே வா என்றாய் பாவத்திலே வீழ்கையிலே சாய்ந்து கொள்ள தோள் கொடுத்தாய் தூரத்திலே இருந்த என்னை என்னருகே வா என்றாய் பாவத்திலே வீழ்கையிலே சாய்ந்து கொள்ள தோள் கொடுத்தாய் பால்வெளியில் அலைந்த என்னை பந்தியிலே அமர வைத்தாய் பக்கத்திலே நீ இருந்து பரிவன்பை தந்திடுவாய் உண்மையே உயிரே உள்ளம் வர சம்மதமா உண்மையே உயிரே உள்ளம் வர சம்மதமா இறைவா சம்மதமா வார்த்தையாக இருந்தவரே வடிவெடுத்து வந்தவரே காத்திருந்து எனக்கு உம்முடலை தருவாயா 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 வார்த்தையாக இருந்தவரே வடிவெடுத்து வந்தவரே காத்திருந்த எனக்கு உம்முடலை தருவாயா 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 உண்மையே உயிரே உள்ளம் வர சம்மதமா உண்மையே உயிரே உள்ளம் வர சம்மதமா இறைவா சம்மதமா அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? நம்முடைய ஆயர் அவர்கள் சொன்னது போல் மிக களைப்பான நேரம், அனைவருடைய கண்களும் மூடுகின்ற நேரம் தூக்கத்திற்காக. ஆனால் நம்முடைய அந்தோணியாருக்காக, நம்முடைய ஆயருடைய அன்பு திருப்பலிக்காக இன்றைய நாளில் திறந்திருக்கிறது. எனவே மிக மகிழ்ச்சியோடு இந்த திருவிழாவை நாம் தொடங்கி இருக்கிறோம். எனவே கரங்களை தட்டி நம்மை நாமே உற்சாகப்படுத்தி கொண்டு ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை சொல்லுவோம். இன்றைய நாளில் சிறப்பாக இந்த நாளினுடைய இறுதியில் என் உள்ளத்தில் எழுகின்ற வார்த்தை, இறைவனுடைய மேலான கிருபையை நினைக்கும் போது என் நாவ் 1000 துதிப்பாடல் பாடுகின்றது. அந்த அளவுக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பாக அமைந்திருக்கிறது. அனைத்துமே ஒருங்கமைப்பாக இறைவனுடைய திருவுளம் இன்றைய நாளில் எல்லாமே மிகச் சிறப்பாக அமைத்து கொடுத்திருக்கிறது. எனவே இன்றைய நாளில் இறைவனுக்கு முதலில் என்னுடைய அன்பான நன்றி. அடுத்ததாக நம்முடைய அன்பு ஆயர் மேதகு ஆயர் ஸ்டீஃபன் அவர்கள், ஆயர் அவர்களை ஒரு திருவிழாவுக்கு கூப்பிடணும்னா 3 மாதத்துக்கு முன்னாடி போய் பார்க்கணும். ஆனால் நான் பார்த்தது 15 நாளுக்கு முன்னாடி தான். சரிங்களா? ஆனால் இருந்த போதிலும் இந்த நாள் வேறொரு இடத்திற்காக குறித்து வைக்கப்பட்டிருந்தார். ஆனால் நான் சென்று கேட்டபோது தாப்பாத்திகா என்று அந்த ஒரு முக்கியமான நிகழ்வை கூட எப்படியாவது நான் சரி செஞ்சிருன்னு சொல்லி இந்த இடத்திற்கு வர ஒத்துக்கொண்டார். அதுதான் நம்முடைய ஆயர் அவர்கள் இந்த தாப்பாத்தின் மீது வைத்திருக்கின்ற அதீத ஒரு மாபெரும் பாசமும் ஒரு அக்கறையும். இந்த மக்களை பார்க்க வேண்டும், இந்த அந்தோணியாரை பார்க்க வேண்டும், இந்த திருத்தலத்திற்கு வர வேண்டும் என்று ஆயர் அவர்கள் ஒரு இடத்திற்கு செல்கிறார்கள் என்றால் அந்த இடம் உண்மையிலேயே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட இடமாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ஒரு பெரிய திருத்தலமாகவும் இருக்கும். ஆனால் நம்முடைய திருத்தலத்திற்கு ஆயர் அவர்கள் மிகச் சிறப்பாக இந்த நாளில் இந்த நேரத்தில் இந்த திருக்கொடியானது அவருடைய கரங்களால் ஏற்றப்பட இருக்கிறது என்பதை உண்மையே இறைவன் குறித்து வைத்தது போல் ஆயர் அவர்கள் வர ஒத்துக்கொண்டார்கள். அந்த அளவுக்கு இந்த திருத்தலத்தின் மீது தனியாத தாகம் கொண்டவர்கள். இன்றைய நாளில் கூட மக்கள் காத்திருப்பாங்களா, காத்திருப்பேன் என்று சொல்லும் போது கூட
ஒரு முக்கியமான நிகழ்வு. அமெரிக்கன் ஆஸ்பத்திரியும் அது ஆரம்பித்து கிட்டத்தட்ட 50 ஆண்டு யூபிலி பொன்விழா. அங்கு வந்திருக்கிற விருந்தினர்கள்லாம் சொல்லலாம், அப்பாவு மற்றும் கனிமொழியெல்லாம் வந்திருக்கின்ற அந்த ஒரு பெரிய நிகழ்வை கூட நமக்காக ஒத்தி வைத்து விட்டு வந்திருக்கிறார். அதுதான் ஆயர் அவர்கள் நம்மீது கொண்ட ஒரு பாசம் இல்லையா? இதுவா அதுவா என்று பார்க்கும்போது அதுதான் ஒரு பெரிய காரியம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் அமைச்சர் பெருமக்கள் மற்றும் மேதாவியில் அமைந்திருக்கின்ற அந்த ஒரு சபையை கூட நம்முடைய மக்களுக்காக, நம்முடைய நிகழ்வுக்காக ஒதுக்கி வைத்து வந்துவிட்டிருக்கிறார். எனவே ஆயர் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலத்த கரங்களை தட்டி நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். சிறப்பாக ஆயர் அவர்களிடம் இந்த யூபிலி ஆண்டை முடித்த பின்பு கேட்டேன், நல்லா சிறப்பாக செஞ்ச, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். அப்போ நான் கேட்ட கேள்வி, பரிபூர்ண பலனை எங்களுடைய திருத்தலத்திற்கு கொடுத்தீங்க, அதை நீடித்து கொடுக்க வேண்டும் என்று. நான் வாய்மொழியாக சொல்கிறேன், இந்த திருவிழா முழுவதும் இந்த பரிபூர்ண பலன் இந்த திருத்தலத்திற்கு முழுவதுமாக இருக்கும் என்று ஆயர் அவர்கள் நம்முடைய திருத்தலத்திற்கு இந்த பரிபூர்ண பலனை நீடித்து கொடுத்திருக்கிறார். இந்த 13 நாட்களும் இந்த திருத்தலத்தை யார் யாரெல்லாம் சந்தித்து திருப்பலியில் பங்கெடுக்கிறார்களோ அவர்களுக்கு பரிபூர்ண பலன் கிடைக்கும் என்று நான் உண்மையிலே உறுதியளிக்கிறேன் என்று ஆயர் அவர்கள் அந்த ஒரு மாபெரும் நிகழ்வை, ஒரு மாபெரும் ஆசிரை கூட நம்முடைய திருத்தலத்திற்காக நீடித்து கொடுத்திருக்கிறார்கள். எனவே நாம் இந்த நாட்களிலும் அந்த 25 நாள் கொண்டாடிய அதே ஒரு பரிபூரணத்தை நாம் இந்த நாட்களிலும் பெற இருக்கிறோம். எனவே அதற்காகவும் சிறப்பாக ஆயர் அவர்களுக்கு ஒரு பலத்த கரங்களை தட்டி நம்முடைய நன்றியை சொல்வோம். நன்றியின் அடையாளமாக ஆயர் அவருக்கு இந்த அந்தோனியார் நினைவு படத்தை கொடுத்து மகிழ்கின்றேன். நிர்வாகிகளுடைய சிறப்பும் கல்வி நிதியும் இந்த அறிவிப்புகள் நன்றியுரைகள் முடிந்த பின்பு வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக நம்முடைய மறைவட்ட அதிபர் தந்தை, முதன்மை குரு தந்தை, சிப்பி குலத்தினுடைய பங்கு தந்தையாக இருக்கக்கூடிய நம்முடைய திருத்தலத்தின் மீது அதீத அன்பு கொண்ட ஒரு பாசம் கொண்ட தந்தை அருட்தந்தை டொமினிக் அவர்கள் இன்றைய நாளில் காலை தான் அழைத்தேன், கண்டிப்பாக வருவேன், இது மறைவட்ட திருத்தலம் என்ற உறுத்தல் எனக்கு இருக்கிறது என்று மிகச் சிறப்பாக பல கிலோமீட்டர்லேருந்து தாண்டி இவ்வளோ நேரம் ஆகி இன்னும் போய் தந்தை அவர்கள் காலை திருப்பலியை நிறைவேற்றணும். ஆனால் இருந்தாலும் நமக்காக வந்து இந்த நாளில் பங்கெடுத்து நமக்காக ஜெபித்திருக்கிறார்கள். நம்முடைய அதிபர் தந்தை, மறைவட்ட அதிபர் தந்தை அருட்தந்தை டொமினிக் அவர்களுக்கு பலத்த கரங்களை தட்டி நம்முடைய நன்றியை சொல்வோம். நன்றியின் அடையாளமாக நம்முடைய நிர்வாகிகள் இந்த அந்தோனியார் படத்தை கொடுத்து தந்தை அவர்களை சிறப்பு செய்வார்கள். முன்னாடி வாங்க. அடுத்ததாக நம்முடைய தந்தை அருட்தந்தை லூஷன் அவர்கள், அருள் பணிகளுடைய ஒருங்கிணைப்பு தந்தை, நம்முடைய திருத்தலத்தின் மீது அதீத ஒரு பாசம் கொண்ட தந்தை. இந்த திருவிழா நாட்களில் கூட ஒரு மறையாசிரியர் பயிற்சி வருகிற 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருவிழாவை இன்னும் மெருகூட்டணும்னு சொல்லி ஒரு மறை மாவட்ட நிகழ்ச்சியை கூட நம்முடைய திருத்தலத்தில் வைத்திருக்கிறார்கள். இந்த மறைவாட்டத்தில் எந்த நிகழ்ச்சி எடுத்தாலும் தாப்பாத்தியில் வைக்கலாம் என்று நம்முடைய திருத்தலத்திற்கு அதீத முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் தந்தை இன்றைய நாளில் ஆயரோடு இணைந்து முழுவதுமாக இணைந்து இன்றைய நாளில் இந்த திருப்பலியில் நமக்காக ஜெபித்திருக்கிறார்கள். எனவே தந்தை லூஷன் அவர்களுக்கு நம்முடைய பலத்த கரங்களை தட்டி நன்றியை சொல்லி ஆண்டவர் பெயரால் ஆசீர்வதித்து அவருக்கு இந்த அந்தோனியார் நினைவு படத்தை மரியாதை நிமித்தமாக கொடுப்போம். அடுத்ததாக நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரர், அதுவும் பெரிய வீட்டுக்காரர், வெங்கடாச்சலபத்தினுடைய பங்கு தந்தை அருட்தந்தை சேவீர் அவர்கள் ஒரு திருத்தலத்தினுடைய அதிபர் இன்னொரு திருத்தல நிகழ்வுக்கு வந்திருக்கிறார். தந்தை அவர்கள் இன்றைய நாளில் 6:30க்கு அவர் ஒரு திருப்பலி இருந்தது, மிக விரைவாக முடித்துவிட்டு இந்த திருவிழாவுக்கு கண்டிப்பாக பங்கெடுக்க வேண்டும் என்று எல்லைகளை கடந்து மறைமாவட்டத்தை கடந்து நம்முடைய இந்த மக்களின் மீது கொண்ட பாசத்தால் நமக்காக வந்து இன்றைய நாளில் ஜெபித்திருக்கிறார்கள். எனவே அருட்தந்தை சேவியர் அவர்களுக்கு ஒரு பலத்த கரங்களை தட்டி நம்முடைய நன்றியை சொல்லி இந்த அந்தோனியார் படத்தை அடுத்ததாக ஆயரினுடைய செயலாளர் தந்தை அருட்தந்தை ஜார்ஜ் அவர்கள், தந்தை அவர்கள் நம்முடைய திருத்தலத்தில் இந்த நிகழ்ச்சியாளர் அனைத்தையும் ஒருங்கிணைப்பு செய்தவர். எங்கே வாரம் எப்படி வாரம்னு மிக அழகாக நேர்த்தியாக இன்றைய வழிபாடுகளெல்லாம் ஒருங்கிணைத்திருக்கிறார்.
நம்முடைய மறை வட்டத்தை சார்ந்த கீழமுடிமனை சொந்த ஊராக கொண்ட ஒரு மாபெரும் தந்தை. இந்த திருத்தலத்தை நல்லா செய்கிற, சிறப்பாக செய்கிற, நாங்கள் நின்று செய்ய வேண்டிய இடத்துல நீச்சரை நின்று ஒவ்வொரு நாளும் தட்டி கொடுக்கக்கூடிய ஒரு நல்லதொரு அண்ணன். எனவே தந்தை ஜார்ஜ் அவர்களுக்கும் நம்முடைய மனதார நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு தந்தை அவர்களுக்கும் இந்த அந்தோனியார் படத்தை கொடுத்து மரியாதை செய்வோம். அடுத்ததாக நம்முடைய மண்ணின் மைந்தர் அருட்திரு மைக்கேல் அவர்கள். தந்தை அவர்கள் இன்றைய நாளில் பல நிகழ்ச்சிகள் மத்தியில் நம்மோடு இணைந்து வந்திருக்கிறார்கள். அவர்கள்தான் ஆயர் இல்லத்தினுடைய அமைச்சராக இருந்து செயல்படக்கூடியவர். நம்முடைய மண்ணின் மைந்தருக்கு ஒரு மாபெரும் அங்கீகாரத்தை கொடுத்து ஆயர் இல்லத்திற்கே அமைச்சர் பதவியை கொடுத்து சிறப்பித்திருக்கார்கள் நம்முடைய ஆயர் அவர்கள். எனவே இன்றைய நாளில் தந்தை அவர்களுடைய வருகை நமக்கு கூடுதல் உத்வேகம், நம்ம வீட்டு பிள்ளை அப்படிங்கிற ஒரு உணர்வோடு இன்றைய நாளில் எல்லா நிகழ்ச்சியுமே முன்னின்று எடுத்து செய்த நம்முடைய தந்தை மைக்கேல் அவர்களுக்கும் நம்முடைய பலத்த கரங்களை தட்டி நன்றியை சொல்லி அவருக்கும் அந்தோனியார் படத்தை நம்முடைய மரியாதை நியமனமாக கொடுத்து மகிழ்வோம். அடுத்ததாக நம்முடைய அருள் சகோதரிகள் இன்றைய நாளில் வெங்கடாஜலபுரத்திலிருந்து தந்தையரோடு இணைந்து 2 அருள் சகோதரிகள் வந்திருக்கிறார்கள். அருட்சகோதரரும் இணைந்து நமக்காக வந்து இன்றைய நாளில் இந்த திரு நிகழ்வில் பங்கெடுத்திருக்கிறார்கள். கோட்டூரை சார்ந்த நமது அருள் சகோதரி இன்றைய நாளில் கடினமாக உழைத்து நிகழ்ச்சி முழுவதும் இருந்திருக்கிறார்கள். எனவே அருள் சகோதரிக்கு நம்முடைய படைத்த கரங்களை தட்டி நம்முடைய நன்றியை சொல்வோம். இன்றைய நாளில் இந்த திருப்பலி முடிந்த பின்பு அனைவருக்கும் அசன விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதை தூத்துக்குடியை சார்ந்த VSR குடும்பத்தார் மைக்கேல் அவர்கள் இந்த நாளில் அனைத்து மக்களுக்கும் வயிறார உண்ண வேண்டும் என்று அசனமும் இனிப்பும் கொடுக்க ஆசைப்பட்டு இந்த நாளில் கொடுத்திருக்கிறார். எனவே அவருக்கு நம்முடைய நன்றி. இந்த கொடிமரத்தில் ஏற்றப்பட்ட கொடிகள் அனைத்தையும் அந்தோனியாருக்கு நேர்ச்சியாக இலவசமாக கொடுத்த பாளையங்கோட்டையை சார்ந்த திரு பாஸ்கர் அவருடைய குடும்பத்தாருக்கும் நன்றி. இன்றைய நாளில் சிறப்பாக நம்மோடு பங்கெடுத்திருக்கக்கூடிய மாசார்பட்டினுடைய காவல்துறை ஆய்வாளர் திரு பவுல் ஜெயசுதாசன் மற்றும் அவருடைய மனைவியார் நம்முடைய பெர்மிஷனுக்கு போகும்போது நான் கண்டிப்பாக வருவேன் என்று சொன்னது மட்டுமல்லாமல் காலையிலிருந்து 4 காவலர்களை இங்கு போட்டு எல்லாத்துமே மிகச் சிறப்பாக பாதுகாப்போடு செய்து இந்த திருப்பலியில் 6 மணியிலிருந்து இன்று இந்த நேரத்தில் வரை நம்மோடு பங்கேற்று கொண்டு இருக்கிறார்கள். எனவே காவல்துறை ஆய்வாளர் அவர்களுக்கும் என்னுடைய மனதார நன்றியும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த திருப்பலியை சிறப்பித்த தாப்பாத் இறை மக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனதார நன்றியையும் பாராட்டுகளையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் ஏனைய நிர்வாகத்தார், நமது நிர்வாகத்தார், ஏனைய பங்கு இறைமக்கள், கிளை இறைமக்கள், தாப்பாத் இறைமக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனதார நன்றியையும் பாராட்டுகளையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்திற்கும் மொத்தமாக பலத்த கரங்களை தட்டி நம்முடைய நன்றியை சொல்வோம். ஒரு சில அறிவிப்புகள். நாளை நாளிலிருந்து நம்முடைய திருவிழாவினுடைய நவநாள் ஆரம்பிக்கிறது. எனவே காலை 5:45 திருப்புகழ் மாலையும் 6 மணிக்கு நவநாள் திருப்பலியும், மாலை 6 மணிக்கு அந்தோனியார் ஜெபமாலை, மாலை 5:30 மணிக்கு அந்தோனியார் ஜெபமாலையும், 6:45 அந்தோனியார் புகழ் மாலையும், இரவு 7 மணிக்கு திரியாத்திரை திருப்பலி நடைபெறும். நாளை நாளில் திரியாத்திரையாக வருபவர்கள் நாகலாபுரம் இறை மக்கள். அதை தலைமையேற்று அன்றைய நாளில் திருப்பலி நிறைவேற்றி நமக்கு மறைவுரை வழங்குவார்கள் அருப்பணி ரீனோ, பங்கு தந்தை நாகலாபுரம். நாளை நாளுக்கான சிந்தனை புனித அந்தோனியார் இறை வார்த்தையை தாங்கியவர். அன்புக்குரியவர்களே, நம்முடைய திருத்தலத்திற்கு இந்த 13 நாட்களும் பரிபூர்ண பலன் ஆசீர் உண்டு என்பதை அனைத்து மக்களுக்கும் தெரியப்படுத்துமாறும் நீங்களும் பரிபூர்ண பலனுடைய 4 அம்சத்தை கடைபிடித்து முழுவதுமாக பெற்றுக்கொள்ளுமாறும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளை முதல் தபஸ் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் மாலை அணிவிக்கப்படும். எனவே நாளை காலை அல்லது மாலை போடுபவர்கள் வந்து உங்களுக்கு எடுக்கப்பட்ட நேர்ச்சி உடையோடு வந்து நேர்ச்சி உடையை கையில் கொண்டு வரணும். கையில் கொண்டு வந்து அதன் பின்பு ஜெபமாலையும் கொடுத்து மந்திரித்து அதன் பின்பு தான் உங்களுக்கு மாலை கொடுக்கப்படும். அதன் பின்பு நீங்கள் நேர்ச்சி உடையை அணியுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தபஸ் இருப்பவர்கள் இந்த 13 நாட்களில் ஒரு நாள் கண்டிப்பாக பாவ சங்கீதனம் செய்து கொள்ளுமாறும் உங்களை அன்போடு அறிவிக்கிறேன். அன்புக்குரியவரே, 13 நாட்களும் வெளியூர் மக்கள் நிறைய பேர் வர இருப்பதால் நாம் 13 நாட்களும் இரவு உணவு அசனம் கொடுக்க இருக்கிறோம். எனவே ஒரு நாளுக்கான செலவு 8000 ரூபாய் ஆகிறது. எனவே யாராவது கொடுக்க விரும்பினாலும் அல்லது பொருட்களாக சிறு தொகையாக கொடுக்க விரும்பினாலும் முன் வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 13 நாட்களும் இந்த திருத்தலத்தில் இரவு தங்குதல் நிகழ்ச்சி நடைபெறும். எனவே தபஸ் இருப்பவர்கள் 13 நாட்களும் இரவு தங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதையும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்கொடை மற்றும் வரிதாரருக்கு நம்முடைய டிப்போவில் திருவிழா வரவு செலவுக்கான புத்தகம் அடிக்கப்பட்டு உள்ளது. அதையும் பெயர் சொல்லி வாங்கிவிட்டு செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து நம்முடைய திருத்தலின் வளர்ச்சிக்காக ஜெபியுங்கள். முடிந்தால் கொடுத்து உதவுங்கள். அனைத்து நாட்களிலும் திருப்பலி கருத்துகளும் கொடுத்து உதவுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 9 மணியானாலும் சளைக்காமல் நமக்கு நன்றி சொல்லி கொண்டிருக்கிறார். எப்போ முடிப்பாருன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன்.
ஆயர் வந்தாலும் அவர் முடிக்க மாட்டேன்றார். ஒருவேளை வராமல் இருந்தால் இன்னும் ஒரு 10 நிமிஷம் எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனால் தந்தை அவர்கள் எடுத்துக்கொள்ளுகின்ற அந்த சிரமம் இருக்கிறதே, காப்பாற்றி திருத்தலத்தை அந்தோனியாருடைய புகழை எங்கெங்கும் பாட வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். அவருடைய ஆசையை நிறைவேற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அவர் எடுக்கின்ற சிரமத்தில் நாங்கள் எடுக்கிறது ஒரு துளிதான். மக்கள் எல்லாரும் ஒத்துழைக்கிறீர்கள். எனவே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பரிபூர்ண பலன் கிடைத்திருக்கும் என்று சொல்லுகிறார். அதை நான் மனமாற ஒத்துக்கொள்ளுகிறேன். மக்கள் அருள் பெற்று நலம் பெற்று வளம் பெற்று எல்லா அனுகூலங்களையும் இறைவனிடமிருந்து பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். உங்கள் பாவங்களெல்லாம் மன்னிக்கப்படும். நல்ல பாவ சங்கீர்த்தனை செய்யுங்க, இறைவார்த்தையை வாசிங்க. திருப்பலி உங்களுக்கு மிகவும் புனித பலியாக இருக்கும். இப்பொழுது இறுதி மன்றாட்டுக்காக எழுந்து நிற்போம். ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டமளித்தவர்களுக்கு ஆசிரியராகிய அதே கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத்தருவீராக. புனித அந்தோனியாரின் விழாவில் நாங்கள் உமது உண்மையை அறிந்து அதே அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரே, உம்முடைய படைப்புகள் யாவும் உம்மை புகழுக. உம்முடைய புனிதர்கள் உம்மை வாழ்த்துவார்களாக. புனிதர்கள் உமது வல்லமையை நினைத்து மகிழ்ச்சி அடைவார்களாக. உமது மீட்பை நினைத்து அக்களிப்பார்களாக. புனிதர்களின் உள்ளத்து விருப்பம் நிறைவு பெறச் செய்து ஆண்டவரை நம்புகிறவர் ஆசி பெற்றவர். புனித அந்தோனியாரின் புகழையும் அவரது மேலான பெயரையும் என் நாவே களிகூர்ந்து வாழ்த்துவாயாக. புனித அந்தோனியாரே, உமது இரக்கமுள்ள உதவியை தந்தருளும். தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை காத்தருளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, ஆறுதல் எல்லாம் அளிக்கும் இறைவா, நோயுற்றோர் உடல் நலம் தேடி ஆண்டவரில் வந்தார்கள் என்ற இறைவார்த்தைக்கேற்ப உடல் பிணியினால் துயருற்று இத்திருத்தலம் நாடி வந்துள்ள நோயாளிகளின் பிணிகளை போக்கி அருள உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு தங்களுக்கு நீட்டி கொடுத்த வாழ்நாளெல்லாம் உமது சமூகத்திலும் மனிதர் முன்னும் அருளிலும் ஞானத்திலும் வளர்வார்களாக. நீதியோடும் புனிதர்களோடும் உமக்கு பணிபுரிந்த உம்முடைய இரக்கத்திற்கு நன்றி செலுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். வல்லமை பொருந்திய கோடி அற்புதரான புனித அந்தோனியாரின் பரிந்துரையால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு மின்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. நிறைவான இறை அருளை பெற்றவர்களாய் சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்புக்குரியவர்களே, இப்போது நிர்வாகிகள் சந்திக்கப்போம். அதன் பின்பு 1000 அவர்களுக்கு கல்வி நிதியை கொடுக்கின்ற நிகழ்ச்சியும் நடைபெறும். எனவே அதில் இறைமக்கள் பங்கெடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அற்புதரே புனிதரே அந்தோனியாரே, அற்புதரே புனிதரே அந்தோனியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோனியாரே, அற்புதரே புனிதரே அந்தோனியாரே, இறைவார்த்தை இனிமையாய் உரைத்தவரே, இறை அன்பால் எல்லோரையும் ஈர்த்தவரே, இறைவார்த்தை இனிமையாய் உரைத்தவரே, இறை அன்பால் எல்லோரையும் ஈர்த்தவரே, உம் திருக்கொடி வானில் பறக்குதையா, உள்ளங்கள் மேலே எழும்புதையா, உம் திருக்கொடி வானில் பறக்குதையா, உள்ளங்கள் மேலே
ஒளி வடிவில் அன்னையை கண்டவரே, இயேசுவின் இதயத்தை பார்த்தவரே. ஒளி வடிவில் அன்னையை கண்டவரே, நற்கருணை மகிமையை எடுத்துரைத்தீரே. குழந்தை இயேசுவோடு வாழ்ந்து வந்தாயே, நற்கருணை மகிமையை எடுத்துரைத்தீரே. குழந்தை இயேசுவோடு வாழ்ந்து வந்தாயே. திருக்கொடி வானில் பறக்குதையா, உன் புகழும் நாளும் பெருகுதையா. உன் திருக்கொடி வானில் பறக்குதையா, உன் புகழும் நாளும் பெருகுதையா. அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே. சிலுவையால் தீயவனை வென்றவரே, தீராத நோய்களை தீர்த்தவரே. சிலுவையால் தீயவனை வென்றவரே, தீராத நோய்களை தீர்த்தவரே. இறைவார்த்தை இனிமையாய் எடுத்துரைத்தீரே, இரவா புகழை என்றும் பெற்றாயே. இறைவார்த்தை இனிமையாய் எடுத்துரைத்தீரே, இரவா புகழை என்றும் பெற்றாயே. திருக்கொடி வானில் பறக்குதையா, உன் புகழும் நாளும் பெருகுதையா. திருக்கொடி வானில் பறக்குதையா, உன் புகழும் நாளும் பெருகுதையா. அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே. இயேசுவின் இதயத்தை பார்த்தவரே, ஒளி வடிவில் அன்னையை கண்டவரே. இயேசுவின் இதயத்தை பார்த்தவரே, ஒளி வடிவில் அன்னையை கண்டவரே. நற்கருணை மகிமையை எடுத்துரைத்தீரே, குழந்தை இயேசுவோடு வாழ்ந்து வந்தாயே. நற்கருணை மகிமையை எடுத்துரைத்தீரே, குழந்தை இயேசுவோடு வாழ்ந்து வந்தாயே. திருக்கொடி வானில் பறக்குதையா, உன் புகழும் நாளும் பெருகுதையா. திருக்கொடி வானில் பறக்குதையா, உன் புகழும் நாளும் பெருகுதையா. அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே. அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே. அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே. இறைவார்த்தை இனிமையாய் எடுத்துரைத்தாரே, இறைவார்த்தை இனிமையாய். கல்வி நிதி ஏழை மணி அவர்களுக்காக அளித்த உங்களை பாராட்டுகிறேன். ஏழைகளாக இருந்தாலும் வறுமை நிலையில்லாமல் இருந்தாலும் ஏழைகளை நினைத்து பார்த்து இறைவனுடைய அன்பால் நாம் தூண்டப்பட்டு ஏழைகளுக்கு உதவி செய்ய நீங்கள் வந்திருக்கிறீர்களே, உங்களுக்கு இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பார். பொன்மருவலோடு கொடுப்பவனை இறைவன் ஆசீர்வதிப்பார் என்று திருவிவிலியம் கூறுகிறது. உங்கள் அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிப்பாராக. பங்கு தந்தைக்கு நாங்கள் பொன்னாடை சூட்டவில்லை, ஏற்கனவே சூட்டிவிட்டோம். எனவே எங்களுடைய நன்றியும் எங்களுடைய அன்பும் எப்பொழுதும் இருக்கும். மறை மாவட்டத்தின் சார்பாகவும் வந்திருக்கின்ற அனைத்து மக்கள் சார்பாகவும் தந்தையர்கள் சார்பாகவும் கரவொலி எழுப்பி நம்முடைய வணக்கத்தையும் பாராட்டையும் அவருக்கு தெரிவித்துக் கொள்வோம். உங்களுக்கு என்ன
அன்புக்குரியவர்களே, வந்திருக்கின்ற அனைத்து மக்களும் அந்தோணியாரை சந்தித்துவிட்டு உணவுக்கு ஆயத்தம் செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய உணவு கட்டுப்பாடு தெரியும். தரையில் அமர்ந்து உணவை உண்ண வேண்டும். முடியாதவர்கள் இந்த மண் போட்ட பகுதியில் நெட்டுக்காக சேர் போட்டு உட்காருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முடியாதவர்கள் மட்டும் சேரில் அமர்ந்து கொள்ளுமாறும் அனைத்து மக்களும் நம்முடைய திருத்தலத்துக்கு முன் அமர்ந்து உண்ணுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அமர்ந்து உண்பவர்களுக்கு முதலில் பரிமாறப்படும், அதன் பின்பு சேரில் உட்காருவர்களுக்கு பரிமாறப்படும் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அமைதி காத்து உணவை உண்டு செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி.